extend a very warm welcome to the Women Power Art Exhibition 2024 Season 5. I would like to share a few words about Lesson Academy. Lesson Academy is a full-fledged drawing coaching institute with more than 60 plus branches all over Chennai, Trichy, Coimbatore, Karaikudi, Madurai, Bangalore, and Andaman and Nicobar Island. We have about 3,000 plus students, 10 plus online courses, and 33 plus offline courses. Our Lesson Academy is affiliated to the Tamil Nadu Dr. J. Jayalalitha Music and Fine Arts University. It conducts off-campus programs since 2016. And this year, as you all know, it's very special to all of us as we complete 15 years of success in the field of drawing and painting classes. Our founder, Kalai Malarmani, Mr. R. Rajendran, the founder of Lesson Academy, was born and raised in Andaman and Nicobar Islands. At a very young age, Mr. Rajendran showed a knack for art. Through careful observation and mentoring his art teacher, Mr. Sukumar Modals, he nurtured his talent. Later on, through the guidance of Mr. Alok Adigari, he joined Government College of Fine Arts, Chennai, and graduated with master degree majoring in painting in the year 2009. And currently pursuing PhD. In Chennai, he was guided by the artists Mr. S. Ilayaraja, Mr. S. Sivabalan, and Mr. Manoharan. He has exhibited works widely with a number of solo and group exhibitions. Indian traditional elephants are focused dominantly in the paintings of Mr. Rajendran. Having a passion for children, he elected for career in teaching. He believes that the ability to paint lies within us. Over the years, he has shared his passion for drawing and painting by offering classes for beginners. With his guidance and patience, he has been able to bring out each person's creativity. Now, may I kindly request Mr. Rajendran sir to share a few words. Good evening, all parents, students, managers. Once again, thank you for coming. நான் இன்னைக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. நான் இப்போ தான் ஒரு 3 months இருக்குமா, 3 months பிஃபோர் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அண்ட் ஒரு 10 days நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஹவு டு கன்சர்வேட் ஆயில் பெயிண்டிங் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ஷாப்பில். ஸோ 10 days ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ உமன்ஸ் டே இப்போ ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஸோ நீங்கள் அவங்கள மாதிரி வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. ஸோ உமன்ஸ் டே ஒரு உமன்ஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அவங்க கையால் நீங்கள் ஒரு அவார்டு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் மாதிரி. ஸோ ரியலி வெரி தேங்க்யூ டு கமிங் encourage our artists. அதுக்கு மேலே வந்து மீதியில் நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து நான் பேசணும், நம்ம பேசக்கூடாது. பட் ஏன்னா அதர்வைஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒர்க் கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். அதோட மறந்துடணும். எப்படி இருக்கு என்ன இருக்கு அதெல்லாம் செகண்ட். யூ டிட் சம்திங், ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா? அவுட்புட் போட்டாச்சு, யூ காட் ரிசல்ட். வெதை போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சுன்னா மரம் முளைச்சுதான் ஆகும். ஓகேவா? அது எப்படியும் முளைச்சுதான் ஆகும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. கரெக்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இது எல்லாமே ஒரு எங்கே எப்போ நமக்கு வி காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எங்கே எப்போ நமக்கான விஷயங்கள் காலத்துக்கு நமக்கே தெரியாது. பட் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். எப்பெல்லாம் கிடைக்குதோ எடுத்துக்கணும். கரெக்டா இல்லையா? பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க பின்னாடி. நிர்மலா கேக்குதா? ஓகே. ஸோ எல்லாருமே இன்னைக்கு இங்கே உமன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து 5th ஆனுவல் எக்ஸிபிஷன். ஸோ இந்த உமன்ஸ் நம்மளோட மெயின் ஸ்ட்ரென்த்தே இன்னைக்கு லெசன் அகாடமி இந்த அளவுக்கு பெருசாகவும் இந்த அளவுக்கு ஒரு புகழோட இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா உமன்ஸும் சேர்ந்ததுனாலதான். எதை தெரியாம நாங்க மாட்டிக்கிறோம். பட்
ரியலி உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட காம்பினேஷன், உங்களோட எல்லாரோட சப்போர்ட்ஸ் இல்லைன்னா வந்து இன்னைக்கு ஜெசின் அகாடமி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். அந்த இத்தனை ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்க எல்லாரோட சப்போர்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தணுங்கிறது அந்த ஆனுவல் டே அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஹாப்பி, ரியலி வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் பண்ணும்போது என்னைக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே ஆகாது. இது ஒர்க்கு போதுமான்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே போதும்னு சொல்லவே மாட்டேன். நான் வரைகிற வரைக்கும் எனக்கே இன்னும் போதும் பத்தலை அப்படின்னா நான் நினைப்பேன். நான் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும், இதோட பெஸ்ட்டாக இருக்கணும். ஆல்வேஸ் ஐ திங்க் லைக் தட். ஸோ அந்த மாதிரி தான் சார் எப்போ பார்த்தாலும் ஒரு குறை சொல்கிறாரு. நல்லா இருக்கும் பாரு, ஆனால் ஒரு லாஸ்ட்டாக ஒரு இங்கு வச்சுக்கிறாரு. தட் இஸ் திங். ஏன்னா ஆர்ட்டுக்கு எல்லையே கிடையாது. எங்கே எல்லை இருக்கு? நம்ம எல்லை இருக்கா? இல்லை. ஸோ அது நம்ம வந்து போய்கிட்டே தான் இருக்கணும். நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அடுத்த என்ன வேற என்ன இருக்கு சார், வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்க, அப்படி போகணும் நம்ம. ஓகேங்களா? அந்த ஷோங்கிறது அதுதான். நிறைய பேர் புதுசா வச்சிருப்பீங்க. அவங்க என்ன கத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பயத்தை விட்டு வெளியில வரணும். அந்த பயத்தை வின் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் 2வது ஷோ வைக்கும் போது வேற ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணி வெளியில வந்திருப்பீங்க. அது திருப்பி பண்ண போறது கிடையாது. பட் எனக்கு பயமா இருக்கு, நான் வைக்கலன்னு நினைக்கிறவங்க அந்த பயத்தை வெளியிலே ஆக மாட்டாங்க. கரெக்ட்? இங்க யாருமே பயம் இல்லையா? ஸ்டார்டிங்ல ஷோ வைக்கலன்னு சொல்லும்போது பயந்தீங்களே. ஸோ அந்த மாதிரி ஓகேவா? அதே சைஸ் லாஸ்ட் இயரோட இந்த சைஸ் எல்லாமே 4 feet 3 feet 5 feet அப்படிலாம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதுவுமே அதுதான், நம்ம சின்ன சைஸ்ல வரையணும். பெரிய சைஸ்ல வரையறதுல ஒரு பயம் இருக்கும். பயத்தை நம்ம வின் பண்ணணும். எப்பவுமே நமக்குள்ள அது வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம வின் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். எல்லாமே என்னோட தாட்ஸ், என்னோட ஐடியாஸ். ஏன்னா நான் அந்த ஒரு டியோவோட ஒரு ஆட் பார்க்குறேன். அது வேற டர்க்கி ஆகே ஜீத்த அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த பயத்துக்கு அப்புறம் தான் வின்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. ஸோ அதை நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். அதனால தான் வரையும் போதே உங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது தெரியும், பென்சிலே கிடையாது, டேரக்டா பெண்ணு தான் அப்படின்பேன். அப்படியே பயப்படுறீங்க, டேரக்டா ப்ரெஸ் அப்படின்பேன். உங்களுக்கு தெரிஞ்சுதா? வரையும் போது யூ கேன் ஃபீல் நோ. ஒரு 1 monthல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சிருக்கும். நார்மலி நம்ம இந்த இரேசர் இருக்காருல ஃப்ரெண்டுன்னு நினைப்பீங்க, அவர் தான் எதிரி. எப்பவுமே இரேசர் நமக்கு எதிரி அவர் தான். அவரை நம்ம எப்பவுமே தூரமா வச்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம பெண்ணில் வரையும் போது இரேசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா அது எதுவும் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி பயத்தை நம்ம போக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். அண்ட் நீங்க போல்டா பேசணும், வெளியில வரணும், எல்லாருக்கிட்டையுமே பேசணும். உங்க ஒர்க்கை பத்தி நீங்க தான் பேசணும். நான் பேச முடியுமா? நீங்க தான் பேசணும். இதுதான் நம்ம இந்த எக்ஸிபிஷன்ல நம்ம வந்து லேர்ன் பண்றோம். ஹவு டு கம் அவுட். வரைகிறோம் வீட்டில் வைக்கிறோம், வரைகிறோம் வீட்டில் வைக்கிறோம். எப்படி தெரியும் நீங்க வரைகிறீங்கன்ட்டு? நீ ஃபேஸ்புக்ன்றோம், ஆனால் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓரளவுக்கு. ஃபேஸ்புக் இருந்தே நிறைய பேர் போடாதவங்க இருக்காங்க. ஐயோ நல்லாவே இல்லை, இதை நான் எப்படி ஃபேஸ்புக்ல போடுறது? இது எப்பவுமே நல்லா இருக்காது. நம்ம படம் நமக்கு எப்பவுமே பிடிக்காது. அப்படி பிடிச்சிச்சுன்னா நம்ம ஆர்டிஸ்ட் ஆகவே மாட்டோம். அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் வரைகிறது. புரியுதுங்களா? அந்த ஸ்டேஜ் அதுதான் ஆர்ட். இந்த ஸ்டேஜ்ல நான் அது வரையறேன்னா இது என்னோட இன்னைக்கு இருக்க ஆர்ட். அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வேற மாதிரி வரைவேன். அது அன்னைக்கு இருக்க என்னோட ஆர்ட், அன்னைக்கு இருக்க என்னோட புரிதல், அன்னைக்கு இருக்க என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அன்னைக்கு எனக்கு இருக்க நாலேஜ், அன்னைக்கு எனக்கு இருக்க பிராக்டிஸ் அது வரும். அதே அடுத்த வருஷம் வருமா? வராது. அடுத்த ஸ்டேஜ் நம்ம போய்கிட்டே இருக்கோம். This is not end. This is always I told you start. நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது போய்கிட்டே இருக்கணும். நாட் only நம்ம ஷோ இங்கதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எந்த இடத்துலலாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலயுமே நீங்க உங்களோட பெயிண்டிங்கை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்மளோட நிறைய மேனேஜர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ வெளியில் நிறைய இடத்துல எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி ஒரு ரவுண்டுக்குள்ளே சர்க்கிள்குள்ளே இருக்காதீங்க, கம் அவுட். உலகம் பெருசு, கரெக்ட்? ஆமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேம் நான் நிறைய பேசிட்டே இருப்பேன், நம்ம மெதுவாக பேசிக்கலாம். தேங்க்யூ அண்ட் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரியலி. ஸோ அடுத்த ஸ்டேஜ் நம்ம பண்ணிக்கிட்டே போவோம், இன்னும் பிளான் பண்ணுவோம். மேம் உங்களோட பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பர்டிகுலராக சஜஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஆகணுங்கிறது நடத்தலாம். அண்ட் சார் வந்து வெங்கடேசன் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே 8th அன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு 22 ஆர்டிஸ்ட் சேர்ந்து ஒரு சரஸ்வதி சாமி வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது, வேர்ல்ட் ரெக்கார்டு அவார்டு கொடுக்குறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. போன வருஷம் வந்தீங்க, எங்களோட எல்லா மேனேஜருக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு போறீங்க வருஷம். இந்த வருஷம் நாங்க எல்லாம் பிளான் பண்ணல, அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. சார் இந்த வருஷம் ஏதாவது பண்ணியே ஆகணும், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு பிளான் அவங்களே போட்டாங்க. சரி ஓகே, நம்ம அதையும் எடுத்து நடத்தி கொடுத்துரும் பண்ணோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியலி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அன்னைக்கு நான் வந்து பாக்ஸாக வச்சுலாம் வரைகிறேன். 22ங்கிறது எப்படின்னா அவங்கவுங்க ரேண்டம் ஒரு கலர், நீங்க ஒரு கலர் எடுத்துக்க, நீங்க ஒரு கலர் எடுத்துக்க. பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்ப். அந்த மாதிரி அசிஸ்டன்ட் வேலை வச்சோம். நான் நிறைய பேர் வரைய முடியாதனால ஒரு ஆள் ஹெல்ப், ஒரு 15 minutes கழிச்சு அவங்க மாதிரி இவங்க வரையணும், இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நம்ம பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆமா, ஒரு 22 பேர் ஒரு பெயிண்டிங் பண்ணணுங்கிறது பெரிய டென்ஷனாக இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அங்கே வேற ஒன்று நடந்துட்டு இருக்கோம், அவங்க இதுதான் கதை வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் இன்னொரு பீப்புள் அவங்கள மாதிரி இருக்கப்பட அவங்க வேற மாதிரி எங்க கதை வச்சுட்டு இருப்பாங்க. பட் அதையும் நம்ம ஏத்துக்கிறோம்ல, ஏத்துக்கிட்டு அந்த பெயிண்டிங் ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டா எப்படி வந்தது அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப அழகா வந்தது. அதுதான் நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட். அந்த பேரும் ரொம்ப அன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எப்பவுமே என்னைய வரைய வச்சு நீங்க பார்த்துட்டே இருப்பீங்கல்ல, அன்னைக்கு நீங்க வரைஞ்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஜாலியா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து இது வந்து ஒரு உமன்ஸ் டே தான் பண்ணலாம் கிடையாது, எவ்ரி டே இஸ் உமன்ஸ் டே. காலையில வந்து டீம் போடுறது நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு உமன்ஸ் டே தான். இல்லாம இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைம்லேயே நீங்க இந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அகைன் அண்ட் அகைன் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். Your speech was thought-provoking and truly remarkable. Our founder and actor, Mrs. Sudha Rajendran, BA Tamil, she further did her teacher's training, BFA, hails from Andaman and now pursuing MFA. Her special interests are in child psychology and art. After her marriage, she took training from her husband, Mr. R. Rajendran, and has been teaching art since 2010. She has widely exhibited her artworks. She is a creative guide, nurturing imagination and skill, inspiring students to express themselves to various mediums, fostering a lifelong appreciation for artistic expressions. I'm very delighted to introduce our chief guest for today, Mrs. Vasuki Lakshmi Narayan ma'am. She is an artist, art educator and founder of Kala Vriksha Art Studio. She has worked as an art teacher, illustrator and has judged many events in schools, colleges and also in many national events. She has done various painting shows and also 3 solo shows. She has conducted various number of workshops for students and teachers. She received Tamil Nadu State Award for Kalamkari painting in the year 2016-17 and Tamil Nadu State Kalaichamal Award in 2024. It's a pleasure to have you here at Assam. Now I request Sudha ma'am to honor her chief guest.
Yeah. I can see lots of smiling faces. You all happy? Yes. Yes. Very happy? Yes, ma'am. I'm really happy to see all your works. Thank you. Very excellent creations. Smile is infectious, இல்ல? நீங்க எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. Thank you, Rajesh and Sudha, for calling me. And, I am a self-taught artist. Basically, I am a biochemist. Biochemist இருந்து கலை மேல் இந்த அபரிதமான காதல் கலையில வர வச்சது. நான் 28 வருஷம் கலை பயணம் இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அப்படி போய் கண்டெம்பரரி ட்ரெடிஷ்னல் ஃபோக் அதெல்லாம் போய் இப்போ கண்டெம்பரரி பேலன்சிங் திங். And we teach almost all kinds of art in our studio lab. We have a studio in Kalabsha, studio in ICR, and we teach underprivileged, special children. And depressed women. And we train currently we are Kaya partially. Women, யாரையும் சார்ந்து எப்போதும் வாழக்கூடாது. அம்மா அளவுக்கு காதலோடு காதல் கடவுள் வைத்தாலும் உங்கள் பர்ஸை நம்பி இருங்க. Not because you don't what do you say, doubt your husband's love or your children's love or your spouse's siblings, not like that way. It is totally your independence and freedom. You gain that kind of respect. At any point of time, don't depend. You give all the love to your family. எல்லா அன்பு காதல் எல்லாத்தையும் கொடுத்துங்க. பட் உங்க ரெண்டு காதல் நீங்க கத்துக்கணும். Okay, that is one. And being a women artist is very, 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 very hard. Isn't it? Yes. You need to balance both family and profession. இல்லையா? கஷ்டம் இல்லையா? நான் என்னதான் எனக்கு 9 மணிக்கு ஒர்க் ஷாப் காலேஜ் இருந்தா கூட காலை மதியம் இரவு எல்லா உணவெல்லாம் இட்ஸ் நாட் அ கமிட்மெண்ட் கிடையாது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் திங். ஐ ஃபினிஷ்ட் மை டியூட்டி டுவர்ட்ஸ் மை ஃபேமிலி. நவ் இட்ஸ் மை ப்ரொஃபஷன். I need to breathe. I need to have breathing space. இல்லையா? எனக்கு பிரீத் பண்ணணும். என்னோட திறமை, என் உள்ளுக்குள்ள இருக்க ஆசை எல்லாத்தையும் நான் வெளியே பண்ணலாம். அப்பதான் this can breathe and my soul can breathe. Isn't it? Otherwise, at one point, where we go? So, எந்த காலகட்டத்திலையும் உங்களை நீங்க வந்து என்னோட துன்பம் வந்தாலும் நீக்கணும். இல்லையா? எப்படி வந்தாலும் I had 8 years before we had one thing in our house. Robbery. 8 பேர் கத்தி முனையில ஃபுல்லா இருந்தது எல்லாமே கட்டி போட்டேன். That was an awful story. But still, 4 நாளைக்கு அப்புறம் I had one program in Sri Ramakrishna Mission. வந்து technical students வந்து I have to show a 3D model workshop. And the coordinator called me, can you do it, Pastor? I said, no problem. மத்தியானம் கிளாஸ் ராமகிருஷ்ணா மிஷன்ல சூப்பரா சாப்பாடு செய்வாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீ. எல்லாம் கிராமத்துல இருந்து மஞ்சள் பையோட வரவங்க. சிட்டிய இங்க இருந்தா கூட சிட்டிய பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி பிள்ளைங்க. ஸோ மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு I was taking my class session was after lunch. I was taking class after the period. சாம்பா தூக்கம் பசங்க. எனக்கு என்னன்னா எல்லாரையும் சுத்தி பார்ப்பேன் கிளாஸ்ல. அது 250 பேர் இருந்தாலும் சரி 300 பேர் இருந்தாலும் I can handle. But I am too selfish. I want the attention for everybody. யாராவது ஒருத்தர் எங்கேயா நடந்ததுன்னா then I feel yeah. So he was fine.
I went and tapped it. Enna achu? Oh, Enna ma'am? Then he starts, ma'am, ulla na TV la paathena. TV la uலகம் full na problem ஆயிட்டேன் ஒரு வாரத்துல. எப்படி ma'am இங்க நான் வரல. எல்லாத்தையும் போச்சு. ஆனா கூட நிக்கிறல்ல கிளாஸ் எடுக்க. நீ ஏந்து அப்பா அம்மா இருக்காங்க சொன்னோம். அந்த நம்பி தான உன்னை விட்டுருக்காங்க. படிக்கிறதுக்கு தான வந்திருக்கேன். So turn every negative event into a positive. நமக்கு எல்லாருக்கும் துக்கம் வரும், பெயின் வரும், எல்லாம் வரும் லைஃப்ல. எல்லாம் we all, what do you say, are human beings. We are not robots or not, we are celestial beings. தெய்வம் பிரிவுகளும் கிடையாது. But how we turn our negative into positive, that what counts. எல்லாத்தையும் மாத்தல நம்மளால முடியும். 24 hours இருக்கு. என்னோட தினம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா I always have a smile. I get a smile. My big accessories எல்லாம் I smile. வீட்டோட வெளியே ஒர்க் ஷாப்போ கிளாஸோ ஸ்டுடியோவோ that smile is my biggest accessory. So that is the biggest accessory. And whatever happens, leave it behind and try to go the next step. எப்போதுமே அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லாம் எனக்கு கிடைக்கல கற்றுக்கிறதுக்கெல்லாம். நானே ஊருக்கு பேரண்ட் எல்லாம் சண்டே கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் காலேஜில் அட்டென்ட் பண்ணி என் குழந்தையோட போவேன். நான் அந்த இதெல்லாம் நீங்கள் கூட்டு வந்துருக்க மாதிரி நானும் போவேன். சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவேன். வழக்கமிஸ்டா கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் சயின்ஸ் டீச்சராக ஒரு வருஷம், அதுக்கப்புறம் ஆர்ட் டீச்சர் 12 வருஷம். சரி, இட்ஸ் எனஃப் மை எனஃப். I started my own studio. அதுக்கு நடுவில் I was doing a lot of illustration, government illustration, sat as a special illustrator. நிறைய சைட் ஆர்ட்ல என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எதுக்கு எப்படி அது எந்த ஒரு சந்தர்ப்பம் வரதாலும் சந்தர்ப்பம் தவற விடாது. என்ன நமக்கு எப்போதும் தலை மேல வேலை இருக்கும், தலை மேல கஷ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒன்னா பண்ணா எல்லாருக்கும் அவங்களுக்கும் இருக்கு. They don't show it out, we express it. That is the difference. But even nowadays women, they don't express it also. Isn't it? We have become so, what do you say, versatile and very strong. Very strong. Everybody is strong. So, what the thing is, learn. There are very wonderful teachers over here who can teach you. Okay, learn. In the soil, the Vittala, that is one thing you are blessed to have, what do you say, very beautiful, and it's all a motivating factor. When you put on a thing, on an exhibition, that itself one step. காலத்துக்கு வைக்கிற மாதிரி நடல இல்லையா? இப்போ நான் வந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் என்னோட ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கேன், நான் சுக்கர் கொடுத்துருக்கேன் ஒருத்தர் இல்லையா? அதாவது நம்ம தப்பே பண்ண முடியாது. தப்பு பண்ணாலும் அந்த தப்பை ரைட்டா இருக்கிறதுனால தான் I tell my students. I am sitting in a nice area where I have a West Blumberg International School. I can be என்ன சொல்றது பரவாயில்ல. பட் அதாவது நம்ம கலையில ஒரு தாகம் இருக்குதா இல்லையான்னு ஒரு சோதிச்சு பார்த்து எடுக்கிற டைப் நான். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, சில பேர் அழகா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, சில பேர் இல்லை எனக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஃபோனடிக்ஸ் கிளாஸ் போகணும், அதுக்கெல்லாம் இடையில போயிட்டு வரணும்னு சொல்லிட்டேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆர்ட் நல்லா கொடுக்குற ஒரு ஸ்தாபனம் கிட்ட நீங்க இருக்கீங்க. ஸோ ட்ரை டு யூஸ் இட். டோன்ட், what do you say, waste the given opportunity what is in your hand. You always have to learn. Go learn. What Rajendran சொன்ன மாதிரி this beautiful thing what you have done come together and has given a beautiful record. I don't think in Chennai nobody is doing it. So hats up to your people. Because full Chennai the foremost artist, South Indian artist, I have a rap. From a biochemist who have not even know to draw a single line in double three with a brush. Now I am doing things. Okay. உழைப்பு
அந்த திருட்டு போனதுலேருந்து நைட்டெல்லாம் உட்காந்து full impact my oil. So luscious. Now I have done my international Korean show last year. Chennai finale, Indo-Korean. 50 years we're celebrating of Indian government and Korean government. Yeah, they selected 25 artists all over India and Mama Project to be. So, the resilience and the consistency of hard work. நம்மால எதுவும் பண்ண முடியாதுன்றது கிடையாது. மாநிலராய் பிறப்பதற்கு பெரிய தவம் செய்ய வேண்டும். அது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. So clap to yourself. And I'm really happy to see all your works. And how do you say? I shouldn't take enough cookies from earlier there, so I shouldn't take any of time. And I wish you all the very best in your life and in your artistic ventures. Each one of you, please come and fly with us. Thank you, ma'am. Your speech was thought-provoking and inspiring. Now, may I kindly request Mr. Venkatesh sir to share a few words. இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த சகோதரர்கள் சகோதரிக்கும் முதற்கும் வணக்கங்கள். இந்த பயணம் மிகவும் சந்தோஷமான பயணம். எனக்கு வயது 50 இருக்குது. ஆனால் என்னுடைய 20வது வயதில் நான் பென்சில் ஆர்ட்டில் ஒரு அந்த இன்ட்ரெஸ்டில் அரிசியில் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அந்த அரிசியில் பெயிண்டிங் பண்ணி கொண்டே இருக்கும்போது அது அடுத்து ஒரு ரெக்கார்டாக மாற்றணும் என்று வரும்போது ஒரே ஒரு போஸ்ட் கார்டில் 45,610 எழுத்துக்கள். அது எப்படின்னா திருக்குறளில் 1330 திருக்குறளும் எழுந்ததை விட 2000 எழுத்து அதிகமாக ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி ரெக்கார்ட் பண்ணேன். அது தொடர்பு வந்து ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலோ உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோ அந்த நண்பர்கள் வட்டம் இல்லாதனால அந்த தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த நாலேஜ் வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாரி இடத்துக்கு வந்து இந்த ஓவியம்லாம் உயிரோடு இந்த அவையோவில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொரு ஓவியமும் இறங்கி வந்து இந்த நம்ம கூட இருந்தால் என்ன ஃபீல் பண்ணும். அவங்க அந்த ஓவியம்லாம் நம்மளை பார்த்து கண்டிப்பாக பார்ப்போம். இவருக்கு வீட்டுக்குலாம் மோசம் இருக்காங்க. அதனால 2 நாளுக்கு முன்பு நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு சான்றிதழ் ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்கோம். நீங்களாம் இந்தியாவோட ப்ரைடு கிடையாது, நீங்கள் தமிழ்நாட்டோட ப்ரைடு கிடையாது, உங்கள் வீட்டோடைய ப்ரைடு கிடையாது, நீங்கள் தேசத்துடைய ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்தால் மேடம் சொன்னது போல் எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மறுக்கப்பட்ட அனைத்து கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஞாபகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாதனையாளர் தான், ஒவ்வொரு நாளும் அச்சீவர் தான், ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சென்று கொண்டே இருக்கலாம். பல திறமைகளும் பல வாய்ப்புகளும் உலகில் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் அதை எடுத்துக்கிற விதத்தில் தான் உங்களுடைய அடுத்தடுத்த பரிணாமங்கள் நடந்து கொண்டிருக்கும். மார்ச் 8 அன்று 22 பேர் ஒன்றாக இணைந்து ஒரு ஓவியம் வழங்கிங்க. அது என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை நாங்கள் ஒரு 2000 மாணவரோடு அதை லைவாக பார்த்து கொண்டிருந்தோம். அது லைவாக பார்க்கும்போது எங்களுக்கும் பல டிஸ்கஷன் நடந்திருந்தோம். ஒரு 53 நிமிடத்தில் ஒரு 10க்கு 4 உள்ள ஒரு ஓவியத்தை நீங்கள் சராசரி ஓவியத்தை வரைஞ்சிருந்தா அதை சராசரியாக நம்ம வரையினாக்கா ஒரு 19 மணி நேரமாக குறைஞ்சபட்சம் ஆகும். ஒரு 19 மணி நேரத்துக்கான ஒரு ஓவியத்தை ஒரு 53 நிமிஷத்தில் முடிச்சிருக்கீங்கன்னா அது எவ்வளோ முடிச்சுட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு ஒர்க் இருக்கும்போது அந்த 20 நீங்கள் வந்து 20 மடங்கு முன்னோக்கி அது ஒரு 50 நிமிஷத்தில் முடிக்கிறீங்கன்னா இதுதான் அந்த பவர். அந்த பவர் உங்களுக்குள்ள இருக்குதுன்றது உணர்த்திய அகாடமிக்கு முதல்ல ஒரு நன்றி. வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் ஆர்வம் இல்லை, வேலை செய்வதற்கு நாம் இருப்போம். ஆனால் நமக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான இடத்துல பயன்படுத்திக்க வேண்டும் என்று ஒரு அகாடமிக்கு ஆரம்பித்து இந்தமாரி ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல உங்கள் ஓவியெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களே நீங்கள் பேசி பாருங்கள். ஒவ்வொரு நீங்கள் போய்ட்டு உங்கள் ஓவியத்தை பேசுனா அது திருப்பி உங்களை பேசும். அதில் குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், ஆனால் அது உங்களோட பேசி கொண்டிருக்கும். அது வந்து அடுத்தடுத்து உங்களை வந்து வளர்த்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நல்ல கலையை நீங்கள் கற்று வச்சிருக்கீங்க. ஒரு 19 மணி நேரத்துக்கான ஒரு ஒர்க்கை உங்களால் ஒரு 50 நிமிஷத்துக்கு செய்ய முடியும் என்றால்
உங்களோட ஒரு சாதனை வேறு யாரும் பார்க்க முடியும். நீங்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்தியாவுடைய பிரயோஜனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால் நாளை உலகத்தின் பிரேடாக மாறிவிடும். Thank you, sir. Thank you, sir. Your speech was truly remarkable. Design Academy, a renowned team of 22 talented artists, made a history on March 8, 2024 by creating a stunning painting acrylic on canvas, size 10 by 4 feet in 54 minutes to commemorate International Women's Day. Their remarkable achievement was recognized by the All India Book of Records, cementing their place in art of history. May I kindly request our esteemed chief guest, Mrs. Vasuki Lakshmi Narayanan and Mr. Venkatesan, to present awards for the achievers.
கேலரி நம்ம ரெகுலராக ஷோஸ்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹேங்கிங் பண்ணி கொடுத்தாங்க, லைட் டிஸ்பிளே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆர்ட் ஹவுஸ் கேலரிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்யூ. நம்ம டெக்னீஷியன்ஸ் மோகன் ஃபோட்டோகிராஃபி, ஸோ அவங்களாம் நம்மளோட பேக் சப்போர்ட்ஸ், அவங்க எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆல் ஆஃப் அவர் பில்லர்ஸ் யாரு? நீங்கள் தான், நீங்கள் எல்லாரும் தான். தேங்க்யூ ஆல். வேறு அகாடமி லெசன் அகாடமி இந்த அளவுக்கு பேரு புகழோட இருக்கு அப்படின்னா யூ ஆல் எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் பில்லர்ஸ். ஒரு பில்லர் இல்லைனா கூட லெசன் அகாடமி கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எல்லாரும் தான், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் உங்கள் ஃபேமிலி பர்சன், ஹஸ்பண்ட், அம்மா, மாமியார், மாமனார் எல்லாருமே இந்த 1 வீக் ஒரு வழியாக டென்ஷன் ஆயிருப்பாங்க. வீட்டில் கரெக்டாக சாப்பாடு கிடைச்சிருக்காது, டீ கிடைச்சிருக்காது, எல்லாமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி அவங்க எல்லாருமே. அண்ட் வாசுகி மேம், இந்த உங்களோட பிஸி ஷெடியூலில் நீங்கள் டைம் கொடுத்தீங்க. எல்லாரோட உமன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து வெரி என்கரேஜ்மெண்ட் அண்ட் நல்ல கைடன்ஸ், உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்காண்டி, அடுத்த லெவல் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்காண்டி தான். வாட் யூ டிட் இன்னைக்கு வந்தாச்சு, நீ முடிச்சாச்சு, இது கிடையாது. இதுலலாம் திரும்பி கை வைக்க விட மாட்டேன். நெக்ஸ்ட் புதுசு அடுத்து அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நைஸ் சூப்பரான ஐடியா, சூப்பரான கமெண்ட் அண்ட் உங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மேம், வாசுகி மேம். அண்ட் யா, அதே மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம பண்ணுறதுக்கான ஃபுல் சப்போர்ட் எப்படி நம்ம பண்ணணும், ஐடியாஸ் யாராவது மிஸ் ஆயிருந்தா கூட எல்லாருக்குமே இவங்க அவங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே இந்த டீம் ஒர்க், ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். டீமா சக்ஸஸ்க்கு காரணம் ஒரு டீம் தான். நான் தனியாகவோ இவங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் நினைக்கிற ஒரு விஷயத்தை நீங்க இல்லாம நான் நடத்த முடியாதுல்ல. கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் நினைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்மளும் க்ரோத் ஆகும். சீரியஸ்லி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, திவ்யாக்கா இருக்காங்க, அமெரிக்காமா இருக்காங்க. ஜஸ்ட் அவங்க வீட்டில் போவோம், நல்லா சாப்பிடுவோம், நம்ம பசங்க கிளாஸ் எடுப்போம், வருவோம், அப்படிதான் இருந்தோம். பட் அது 1லேருந்து 2, 2லேருந்து 3 முத பிரான்சிசி எடுக்கணும்னு யோசிக்கும் போது பிரான்சிசினா எனக்கு மைண்டே இல்லை. வத்சலா மேமும் சங்கீதா இவங்க 2 பேர் தான் வந்து முத என்கிட்ட வந்து சார் பிரான்சிசி கொடுங்க சார், பிரான்சிஸ்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. எனக்கு தெரியாது வாட் இஸ் பிரான்சிஸ். பிஸ்னஸ் நம்ம வந்து பிளான் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் அமெரிக்கா அம்மாவும் தெரியாதோம் அவங்க சொன்ன ஒரே என் குழந்தைக்கு கிளாஸ் எடுங்க சார், அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபார் கிளாஸ் எடுக்கலாம். அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் பிரான்சிஸ் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு 60 பிரான்ச்சஸ் இருக்குங்கிறது வெரி வேற லெவல். எல்லாமே வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. நாட் பிளான். நான் எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம், பிஸ்னஸ் நான் பண்ணல, பிஸ்னஸ் எனக்கு தான் வேலை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா எதுவுமே எனக்கு பிளானிங் இருக்காது. நான் ஒரு பிளான் கூட வேற ஒன்று தான் நடந்துட்டு இருக்கோம். என்ன வேணுங்கிறது லெசன் அகாடமியும் வாங்கிக்கிறோம். என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையுமே என்ன தேவைங்கிறது அதுவே வாங்கிக்கிறோம். நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த க்ரோத். அண்ட் எல்லாருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பழகி இருக்கோம். அண்ட் ரொம்ப க்ளோஸ்லி எல்லாருமே தேங்க்யூ ஆல். அண்ட் குட்டீஸ் சண்டை போகிறோம் இவ்வளோ பொறுமையாக குட்டீஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தேங்க்யூ ஆல். Happy Women's Day to you all. This is Vanita and Kalyani signing off. Thank you.